லார்ட். எல்லாருக்கும் இதுல கலந்து கொள்கிற ஒவ்வொரு உமனுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர்னாலே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஃபேமிலியில. அந்த குடும்பம் அழகா இருக்கிறதுக்கும் அற்புதமா இருக்கிறதுக்கும் துணிவோடு பிள்ளைகள் இருப்பதற்கும் ஒரு முக்கிய காரணமான ஒரு பங்கு வகிக்கிறவள் தான் இந்த பெண் அப்படின்ற ஒரு கேரக்டர். நாம எல்லாரும் கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்மளுடைய எல்லா திறமைகளையும் ஆற்றல்களையும் வார்த்தைக்குள்ளே நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது நாம் இன்னும் இந்த குடும்பத்தை எழும்பி கட்டக்கூடிய நல்ல பெண்மணிகளாக நாம் உருவாக முடியும் அப்படின்ற கருத்தை நான் மனதில் கொண்டு இந்த மாலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை குறித்து தான் நான் பேச போறேன். அவங்க பேர் லேயாள். இந்த லேயாள் பேரை கேட்கும் பொழுது சச் எ வண்டர்ஃபுல் கேரக்டர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. எனக்கும் அதை குறித்து தெரியல. ஆனா ஆண்டவர் என்னோடு கூட லேயாளை குறித்து பேச சொன்னார். அவங்களை குறித்து சில காரியங்களை நான் தகவல்களை சேகரித்தேன். சச் எ வண்டர்ஃபுல் காட் அப்படின்றத லேயாள் மூலம் ஆண்டவர் என்னோடு வெளிப்பட்டார். அதைதான் நான் இந்த மாலையில உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் எடுத்துக்கொள்கிறேன். ஆதியாகமம் 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். இதுல லேயாள் கூச்ச பார்வை கொண்டவளா இருக்கிறாள் அப்படி என்று நமக்கு இந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது தமிழ் வேதாகமும். ஆனா பொது மொழிபெயர்ப்புல இதை பார்த்தோம்னா அவள் மங்கிய பார்வை கொண்டவள் என்று எழுதியிருக்கிறது. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா கூச்ச பார்வை அப்படின்றது நாம யோசிக்கிற மாதிரி கண்ணை ஒருவேளை அவ கூசி அப்படியே சுருக்கி பார்த்திருந்திருக்கலாம். ஆனாலும் கூட தெளிவாய் சொல்லுகிறது அவள் பார்வையே மங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி. அதோட மாத்திரம் இல்ல, இந்த லேயாள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். அந்த 2 குமாரத்துல பெரியவள் பெயர் தான் லேயாள். இளைய மகளுடைய பெயர் ராகேல் என்று வேதம் சொல்லுது. இப்போ இந்த 2 மகளிடத்துல இந்த மாமா வீட்டுக்கு தான் யாக்கோபு வருகிறான். இப்ப யாக்கோபு சில நாட்கள் இவங்களோட இருந்துட்டு பிறகு லாபான் கேக்குறான், என் மருமக பிள்ளையா நீ இருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா, நீ வேலை செய்து கொள், சம்பளம் வாங்கிக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது அந்த யாக்கோபு சொல்றான், எனக்கு உங்களுடைய இளைய மகளை கொடுக்கணும், நான் அவள் மேல ஆசையா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே நான் தரேன்னு சொல்லும் பொழுது அப்ப அவன் யாக்கோபு சொல்றான், இவளுக்காக நான் 7 வருஷம் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தன் வேலையை ஆரம்பிக்கிறான். அந்த குடும்பத்தோடு ஒன்றாய் ஐக்கியப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை வருஷம் அப்படின்னா 7 வருஷம். இப்போ அந்த வீட்டுல அக்காவும் இருக்கிறா, தங்கையும் இருக்கிறா, அப்பா இருக்கிறாங்க, யாக்கோபு இருக்கிறான். இந்த 4 பேரை ஒரு வட்டமா வைத்து யோசித்தோம்னா இதுல பேசப்படாத ஒரு கேரக்டரா இந்த லேயாள் இருக்கிறா. சகோதரிக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி ஒரு மணமகனே வந்துட்டான். இப்போ 7 வருஷம் போய்கொண்டே இருக்கிறது. அக்கா வீட்டுலதான் இருக்கிறா. தகப்பனும் அவளுக்கு ஒரு திருமண காரியம் செய்யணும்னு இந்த 7 வருஷத்துல ஒரு ஏற்பாடுமே செய்யல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த வீட்டுல இருக்கு. அப்போ சகோதரிக்கு எப்படி திருமணம் பண்றது அப்படின்னு திருமணம் பண்றாங்களே அப்படின்னு லேயாள் யோசித்து கொண்டு இருக்கிறா. ஆனா ஒரு வார்த்தை கூட அவ பேசல. திருமணம் பண்ணிக்க வந்த யாக்கோபும் அக்கா இருக்கச்சே நாம தங்கச்சி கல்யாணம் பண்றோமேன்னு சொல்லி அவனும் யோசிக்கல. ராகேலும் அக்கா இருக்கிறாளே, நாம இவன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோமேன்னு அவளும் யோசிக்கல. இப்படி சுற்றி இருக்கிற எல்லாராலும் ஒரு மனுஷியாகவே மதிக்கப்படாத ஒரு கேரக்டரா அந்த குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த லேயாள். இப்போ 7 வருஷம் இனிமையாய் கடந்து போகிறது. பாருங்க, இந்த 7 வருஷத்துல தகப்பனும் அவளுக்கு ஒரு நல்ல திருமணத்தை செய்யணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படல. இந்த சூழ்நிலையில 7 வருடம் அற்புதமாய் ஓடி விடுகிறது. ஒரு வசனத்துல இங்க அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29:21 வசனம். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே யாக்கோபு போய் அவன் கேக்குறான், எனக்கு ராகேல நீங்க கொடுக்கணும் அப்படி சொல்லி கேட்கிறான். உடனே அவனுடைய தகப்பனும் திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்திடுறான். ஆயத்தப்படுத்தி திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது வரைக்குமே இந்த லேயாளுக்கு திருமண ஏற்பாடோ அதை குறித்த எண்ணமோ அந்த வீட்டிலையும் சுற்றி இருந்த உறவுகள் மத்தியிலும் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு காரியம் நல்லா விளங்குது பாருங்க. அப்போ இந்த திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு இரவுல திருமணமான ராகேல் அனுப்பப்படல, முறைப்படி அவளுக்கு திருமணம் நடக்கப்படுது இல்லைங்களா? அந்த முறைப்படி நடத்தப்பட்ட அந்த பெண் அனுப்பப்படாம அந்த தகப்பன் என்ன செய்யறான், இந்த லேயாளை அனுப்புகிறான்.
நிச்சயமா லேயாள் நான் போறேன் அப்படின்னு கண்டிப்பா அவனுடைய தகப்பனுக்கு ஒத்திருந்திருக்க மாட்டா. ஆனா வலுக்கட்டாயப்படுத்தி தகப்பன் அனுப்பியிருப்பான். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அப்போ அனுப்பப்பட்ட உடனே அவ போயிட்டா. விடியுது. விடிஞ்ச பிறகுதான் தெரியுது யாக்கோபுக்கு அன்று ராத்திரி அவனோடு கூட இருந்தவள், நான் திருமணம் பண்ணின ராகேல் என்னோடு கூட இல்ல, ராகேலுடைய அக்கா அவனோடு கூட இருந்தாள் என்ற விவரம் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவனுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். அதே நேரத்துல ராகேலாலும் யாக்கோபாலும் அந்த நாள்ல அவள் லேயாள் எந்த அளவுக்கு வெறுக்கப்பட்டிருப்பாள் நாம யோசித்து பார்த்தோம்னா, லேயாள் நிர்கதி இல்லாமல் நின்று கொண்டிருந்திருப்பா. பாருங்க, எவ்வளவு வேதனை அவ அனுபவிச்சு அந்த இடத்துல நின்று இருப்பா, எவ்வளவு பழி சொற்களை அவள் பேச கேட்டிருந்திருப்பா. ஆனா அவ தகப்பன் பேசுறான் யாக்கோபிடத்துல, இவளுடைய 7 நாளை நீ நிறைவேற்று, நான் மறுபடியும் ராகேல உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு லாபான் தன்னுடைய மருமகனா இருக்கிற யாக்கோபுக்கு சொல்றான். இப்போ பார்த்தோம்னா அவளுடைய இப்போ திருமணம் ஆயிடுச்சு. முறைப்படி திருமணம் ஆகலனாலும் யாக்கோபுடைய முதல் மனைவி ஆயிட்டா லேயாள், 2வது மனைவி ஆயிட்டாள் ராகேல். குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த லேயாள் திருமணத்துக்கு முன்னாடியும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டா, திருமணத்துக்கு பிறகும் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த லேயால யாக்கோபு எந்த அளவுக்கு வெறுத்தான். லேயாளை மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் பிறக்குது பாருங்க. லேயாளை மட்டும் இல்ல, லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகளையும் யாக்கோபு வெறுத்தான்னு சொல்லுது. ஒரு முறை யாக்கோபு ஏசாவை சந்திக்க முடியா போகும் பொழுது அவன் முதல் வரிசையில யார நிக்க வைக்கிறான் அப்படின்னா, வேலைக்காரிகளும் அவளுடைய பிள்ளைகளை நிக்க வைக்கிறான். அடுத்தபடியா இந்த லேயாளையும் லேயாளுடைய பிள்ளைகளையும் நிற்க வைக்கிறான். தன்னோடு கூட 3வது இடத்துலதான் ராகேலையும் ராகேல் பெற்ற பிள்ளைகளை அவன் நிக்க வைத்துக் கொள்றான். அப்ப யோசித்து பார்த்தானா, அதுலயுமே அவன் லேயாளை ஒரு பொருட்டாய் மதிக்கவில்லை. ஒருவேளை அவனுடைய சகோதரன் போருக்கு வந்திருந்தா அதுலயும் தப்பித்து ஓடிடலாம், நமக்கு தேவை இந்த ராகேல் தான் அப்படின்னு யோசித்தானே ஒழிய, இந்த லேயாளை அன்றைய தினத்துல கூட அவன் ஒரு மனைவியாகவோ அவளுடைய ஜீவனை பாதுகாக்கணும்னோ இல்ல அவள் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் பாதுகாக்கணும்னு நினைச்சதா எனக்கு தெரியல. அப்படி நாம பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த லேயாள் அப்படின்ற கேரக்டர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்வான இந்த பெண், பலவீனமான சரீரமுடைய இந்த பெண், கண் பார்வை குறைவுல இருந்த இந்த பெண், மற்ற மனிதர்களை போல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இவளுக்கு இருந்தது. திருமணம் செய்து கொள்ள யாருமே முன்வர முடியாத ஒரு சூழ்நிலையை இவள் சந்தித்தாள். வலுக்கட்டாயமாக தன்னுடைய சகோதரனுடைய கணவன் இடத்திலே இவள் அனுப்பப்படுகிறாள். விரும்பப்படாத சூழல்களை இவள் சந்திக்கிறாள். எதுவுமே அவளுடைய வாழ்க்கையில முறைப்படி நடந்ததாய் தெரியவில்லை. அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய ஜீவனை கூட அந்த கணவனாய் இருந்த யாக்கோபு மதிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய சூழ்நிலை அவளை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிற மத்தியிலே வாய் திறவாதது போல், வாய் பேச முடியாம இந்த லேயாள் இருக்கிறார். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பெட்டரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை காண்கிற தேவனாயிருக்கிறார். இன்று இந்த மாலையிலே கலந்து கொண்டு இருக்கிற நம்முடைய ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அன்று லேயாளை கண்டார். அது அற்புதமான ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஆதியாகமம் 29:31 வசனம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாய் இருந்தாள். நம்ம சூழ்நிலை எப்படி மோசமா இருந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை நான் மையமா வச்சு பேச ஆசைப்படுறேன். அதுல ஒரு வார்த்தையை இந்த மாலையில நான் சொல்றேன். கர்த்தர் கண்டு என்ற வருகிற அந்த வார்த்தைகளுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். கர்த்தர் கண்டு அப்படின்னா, அவள் ஒருவேளை தள்ளப்பட்டு இருக்கலாம், வெறுக்கப்பட்டு இருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அவளோடு கர்த்தர் இருந்தார் என்பதை இந்த இடத்துல நான் அழுத்தமா சொல்ல விரும்புறேன். நம்ம சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுங்களா? நம்ம தேவனை குறித்த அறிவுல நாம் வளர்ந்துட்டோம்னா போதும். சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த மாலையில நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். லேயாளால பேச முடியாது, அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது, அவளுக்காக பரிந்து பேச ஆள் கிடையாது. அப்பாவால வெறுக்கப்படுறா. மாமன்னா ராகேலுக்கு மாத்திரம் அவன் மாமா இல்ல, இவளுக்கும் தானே அவன் மாமனா இருக்கிறான். ஆனா அவனிடத்துல இருந்து ஒரு நன்மையான ஒரு வார்த்தை இல்ல. ஆனா அவளுக்கு மனைவியாகும்படி பலவந்தமாய் தள்ளப்படுகிறாள். அவள் மீது அன்பு காட்ட யாருமே இல்ல. எதையும் பேச அவளுக்கு வாயில் வார்த்தைகளும் இல்ல. உள்ளமெல்லாம் அழுது கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவளை தெரிந்தெடுக்கிறா பாருங்க.
நம் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றதுக்கு இந்த லேயாள் ஒரு அற்புதமான உதாரணமா இருக்கு. ஆண்டவர் அந்த லேயாளுடைய வாழ்க்கையில இருக்கிறார் பாருங்க, காட்டுறாரு. இந்த லேயாள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி லேயாளோடு இடைபடுகிறார் என் தேவன். இடைப்பட்டு அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ராகேலோ மலடியா இருந்தால் ஆனா லேயாள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. முறைப்படி அவர்களுடைய யூத பாரம்பரியத்தின்படி சாஸ்திரத்தின்படி அவர்களுடைய திருமணம் அற்புதமாய் நடக்கிறது. அவள் அழகிய ரூபவதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா என் தேவனுடைய கண்கள் யார் நோக்கி இருந்து தெரியுங்களா? எந்த கண் மங்கி பார்க்கிறதோ, யார் ஒருவர் ஒதுக்கப்பட்டாரோ, யார் ஒருவர் வெறுக்கப்பட்டாரோ அவரை நோக்கி என் தேவனுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. நாம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம் வாயை மாத்திரம் பத்திரமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்னா, நம் உள்ளத்தின் வார்த்தைகள் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற அளவுக்கு, தேவனிடத்திலே கிருபை பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு நம் இருதயத்தின் வார்த்தைகள், இருதயத்திலே நம்மிடத்திலே வியாகுலங்கள் அவருடைய சமூகத்திலே போய் எட்டுகிற அளவுக்கு நமக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய மூச்சை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பெருமூச்சை அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். பெருமூச்சு விடும் பொழுதெல்லாம் அதற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அவரை தேவன் கண்டெடுக்கிறார், அவளுடைய கர்ப்பத்தை திறக்கிறார். முதல் குழந்தை பிறக்குது பாருங்க. இந்த லேயாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். லேயாள் எல்லாரும் வெறுத்துட்டாங்க. ஆனா அவ பெற்றெடுக்கிற பாருங்க ஒரு பிள்ளை. இந்த பிள்ளையின் பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரூபன். இந்த பிள்ளை பிறந்தது சாதாரண சம்பவம் அல்ல. 12 கோத்திர பிதாக்களில் முதல் பிதாவை, அந்த சந்ததியை இவள் பெற்றெடுக்கிறாள். பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இவளுக்கு கிடைத்தது. லேயாள் 5 குழந்தை பெற்றாள் என்று நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல, அவள் குழந்தையை பெறவில்லை, அவள் கோத்திர பிதாவை பெற்றெடுக்கிறாள். அல்லேலூயா. 12 கோத்திர பிதாக்களினுடைய அட்டவணையை துவக்குகிறாள் இந்த லேயாள். இந்த லேயாள் யாரு தெரியுங்களா? அற்பமாய் எண்ணப்பட்டவள். அவளை பார்த்தாலே பிடிக்கல யாருக்குமே. அப்படி ஒருவளை கர்த்தர் தெரிந்தெடுத்து, தெரியும் நம்ம எல்லாருக்கும் பாருங்க, கோத்திரங்கள்னா எந்த அளவுக்கு கனமுள்ள பார்வையை நம்ம பார்க்கிறோம். இந்த கோத்திர பிதாக்களினுடைய அட்டவணையை துவக்கும்படி இந்த லேயாளை என் தேவன் அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்திருப்பார்னா, இன்றைக்கு நம்ம எவ்வளவு என் தேவன் ஆசீர்வதிப்பார்ன்றதை நாம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவள் ஒரு குழந்தைக்கு தாயா இல்ல, அவள் ஒரு கோத்திரத்திற்கே தாயாய் மாறுகிறாள். அல்லேலூயா. அடுத்தது, அதனாலதான் இந்த தாவீது அருமையாய் ஒரு வார்த்தை சொல்லி பாடுகிறார். நிறைய பாடி இருக்கிறாரு. நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் விசாலத்திலே வைத்தார்னு சொல்றாரு பாருங்க. நெருக்கத்துலதான் நாம கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகி கொள்ளணும். மனம் தளராம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் நாமத்தை உயர்த்த கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்று லேயாளை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அவள் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறாள். நெருக்கப்படும் போது, ஒதுக்கப்படும் பொழுது, தள்ளப்படும் பொழுது, வெறுக்கப்படும் பொழுது நாம் ஒரு நாளும் கவலையே படக்கூடாது. அதெல்லாம் உயர்வின் அஸ்திபாரமா இருக்கிறது. தேவன் நம்மை கண்டெடுத்து விட்டார் என்ற மன தைரியம் நமக்குள்ளே வரணும். அப்படிதான் இந்த லேயாளை கர்த்தர் உயர்த்துகிறார். அப்போ யாருடைய வாழ்க்கையில விசால வரும் சிஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, யாருடைய வாழ்க்கை நெருக்கத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, மற்றவர்களால சிறுமைப்படுத்தப்படுறோமா? மற்றவர்களால நம்ம படிச்சொற்களை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவர்களிடத்துல நம்மளால பேச முடியல, கவலையே வேணாம், கர்த்தர் உயர்த்துவார் நம்மளை. அல்லேலூயா. அதே போல பார்த்தோம்னா அடுத்தது இன்னொரு பிள்ளைய பெற்றெடுக்கிறா. 29:33 வசனத்துல சிமியோன் அத அவ சொல்றா, கர்த்தர் கேட்டருளி எனக்கு இந்த பிள்ளைய கொடுத்தார் அப்படின்னு அவ சொல்றா. அப்போ அந்த 2வது பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுதும் அது அடுத்த கோத்திர பிதாவா அவள் பெற்றெடுக்கிறாள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது அடுத்தடுத்த வசனங்கள்ல ஒரு பிள்ளைய குறித்து சொல்லுகிறது. 3வது ஆதியாகமம் 29:34 லேவி கோத்திரத்தை பெற்றெடுக்கிறார். இந்த லேவி கோத்திரத்தை நம்ம விளக்கவே முடியாது பாருங்க. இந்த லேவி கோத்திரம் சச் மெஜஸ்டிக்கான ஒரு கோத்திரம் பாருங்க. இந்த லேவி கோத்திரத்துலதான் எல்லாருமே, அதுல அந்த லேவியர்கள் தான் ஆசாரியர்களால் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்களா இருந்தார், பணிவிடை செய்கிறவர்களா இருந்தார். இன்னும் நல்லா சொல்லணும்னா, இவளுடைய பேச்சை அன்னைக்கு யாருமே கேட்கல. ஆனா இந்த லேவி கோத்திரத்தை அவள் பெற்றெடுத்தா பாருங்க. அந்த லேவியர்கள் தான் சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் எல்லா கோத்திரங்களுக்கும் தேவனுடைய ஆராதனை முறைகளையும் பலி முறைகளையும் பண்டிகை முறைகளையும் கற்றுக் கொடுத்தவர்களாயிருந்தார். யாருடைய பிள்ளைகள் இந்த லேவி கோத்திரம் தெரியுங்களா? வாய் பேச முடியாமல் இருந்து தள்ளப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய கர்ப்பம் திறந்து பெற்ற பிள்ளைகள். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாத்தீங்களா?
நாம் தள்ளப்படுறோம்னா நம்ம கவலையே பட வேணாம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு நல்லவர்ன்றதை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டோம்னா போதும். அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலயும் இந்த நாள்ல, ஆண்டவரே என்னால இந்த காரியத்தை எனக்கு வர வேண்டியதுப்பா, ஆனா எனக்கு வரலையா ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே என்னால அதை பெற்றுக்கொள்ள முடியல, நான் ஏன் ஆண்டவரை இன்னும் தள்ளப்பட்டு போய்கிட்டே இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களை கண்டுகொள்கிறார். இன்று உங்களை கண்டுகொண்டு லேயாளை உயர்த்தின அதே தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். ஆமே. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது 29:35 யூதா கோத்திரத்தை பெற்றெடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, இந்த யூதா கோத்திரம் பிறந்த உடனே அவளே சொல்றா, கர்த்தரை துதிப்பேன் என்று துதிக்கிறார். யூதா என்றால் துதின்னு நமக்கு தெரியுது பாருங்க. இந்த லேவி கோத்திரம் சொன்ன இல்லைங்களா, அந்த லேவி கோத்திரத்துலதான் மோசே ஆரோன் எல்லாம் வர்றாங்க. இன்னைக்கு மோசே நம்ம உயர்த்தி பேச தெரியும், நமக்கு ஆரோனை குறித்து தெரியுது, செய்திகள் தெரியுது, மோசையை கொண்டு தேவன் வழி நடத்தின தெரியுது. அந்த மோசே எந்த கோத்திரத்துல வந்தாரு? லேவி கோத்திரத்துல வந்தாரே. அந்த லேவியை பெற்றெடுத்தவள் இந்த லேயா. அதே போல இப்ப யூதா குறித்து பார்க்கும் பொழுது நல்லா தெரியும் பாருங்க, யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை முற்பிதாவை பெற்றெடுத்தவள் இந்த லேயாள். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை என் தேவன் இந்த லேயாளுக்கு கொடுத்தார். சச் எ வண்டர்ஃபுல் காட். நமக்கா இவரை போல ஒரு தேவனை கிடைக்கவே கிடைக்காது. யார் நன்மை செய்யும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் போது ஒருத்தவங்க நம்மளை கண்டுகொள்ளலாம். ஒன்றுமே இல்லாதவர்களை இந்த தேவன் கண்டுகொள்ளுவார். வெறுக்கப்படுகிறவர்களை கண்டுகொள்ளுகிறார். அல்லேலூயா. தாவீது இந்த யூதாவிலதான் தாவீது, சாலமோன் இவர்களெல்லாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் ராஜாக்களை பிறக்கிறார்கள். யோசித்து பார்த்தோம்னா அந்த இஸ்ரவேல் சமஸ்தத்துக்கும் ராஜாக்கள் ஆளும்படியாய் ராஜாக்களை உருவாக்கக்கூடிய சந்ததியை இந்த லேயாள் பெற்றெடுக்கிறார். மொத்தத்துல பார்த்தோம்னா 12 கோத்திரத்திலையும் மெஜஸ்டிக்கான 2 கோத்திரம், ஒன்று லேவி, ஒன்று யூதா. இந்த 2 கோத்திரத்துல லேவி கோத்திரம் தான் ஆவிக்குரிய மண்டலத்தை ஆளுகிறவர்களாயிருந்தார்கள். யூதா கோத்திரம் உலக பிரகாரத்தின்படி ராஜாக்களை ஆண்டார்கள். அப்போ 2 விதத்திலையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த மனிதர்களை கொண்டு இந்த மனுக்குலத்தை ஆளும்படியா இந்த 2 கோத்திரத்தை கர்த்தர் சூஸ் பண்றாங்க. ஆண்டவர் நினைச்சிருக்க கூடாதா லேவி கோத்திரத்தை லேயால கொடுத்துட்டு இந்த யூதா கோத்திரத்தை இந்த ராகேலுக்கு கொடுத்திருக்க கூடாதா இந்த ஆண்டவர்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நினைத்ததுதான். நம்மை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றேன். நம்ம எந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியா எடுத்துருவார். சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிற ஜாதி நாம ஜாதி அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தைகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா அவருடைய வார்த்தை நம்மை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிப்பு இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிப்பு, தோல்விகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் அமைதலா இருப்பது ரொம்ப நல்லது. லேயாளை பார்த்து கற்றுக்கொள்ளுவோம். அவங்க எவ்வளவு அமைதியா இருந்தாங்க. அவங்க பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாருமே அவரை குறித்து பேசாத பொழுது அவருக்காக பரலோகத்தை திறந்தார் இந்த தேவன். நாம இந்த காரியம் நடக்கல, இவங்க நடத்துவாங்களா, அவங்க நடத்துவாங்களான்னு யாரையோ மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனே இறங்கி காரியங்களை செய்ய நல்ல தேவனா இருக்கிறார். அப்போ இந்த 2 கோத்திரத்தை தேவன் இந்த லேயாளுடைய கற்பத்திலிருந்து பெட்டரா பறக்க வைக்கிறார் கர்த்தர். இப்ப இந்த கோத்திரத்தெல்லாம் தெரியுது, ஆனா இவர்கள் எங்கிருந்து உருவானவர்கள், அவங்க தாய் யாருன்னு பார்க்கும் பொழுது நம்ம தேவனை அங்க பார்க்க முடியும். லேயாள் ஒதுக்கப்படுகிறார், ஆனா அங்க பார்க்கும் பொழுது என் தேவன் அவளோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். லேயாள் எல்லாராலும் ஒதுக்கப்படுறா, வெறுக்கப்படுறா, அவளை கண்டாலே பிடிக்கலன்ற மாதிரி பார்க்கிறோம். ஆனா அது உண்மை அல்ல. அவளோடு தேவன் இருக்கிறார் என்பது உண்மை என்று கண்டுபிடிக்கப்படுகிறது பின் நாட்கள்ல. நம்முடைய சூழ்நிலை மோசமா இருக்கும் பொழுது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும். எந்த நாள்னா கர்த்தர் நம்மை உயர்த்தி இருப்பார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருப்பார், கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணி இருப்பார். அந்த நாளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பது மிகவும் சந்தோஷமாய் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 30:18 இசக்கார் அந்த கோத்திரத்தை பெற்றெடுகிறான். இசக்கார் என்றால் பலன் கொடுப்பது.
அந்த கோத்திரத்துல பாத்தீங்கன்னா எண்ணாகமத்துல 2ஆம் அதிகாரம் 3, 5, 7 அந்த வசனங்களில என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் நடுவிலே விற்றிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக 3 கோத்திரம் இருக்கும். தேவனுடைய வலது பக்கத்தில் 3 கோத்திரம், இடது பக்கத்தில் 3 கோத்திரம், தேவனுக்கு பின்பாக 3 கோத்திரம். அப்படிதான் பாளையம் இறங்கி இருப்பாங்க. அதிலே தேவனுக்கு முன்பாக நின்ற 3 கோத்திரம் அவள் பெற்றெடுத்த கோத்திரம். யூதா, இசக்கார், செபுலோன் கோத்திரம் தான் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடார வாசலிலே நிற்கிற கோத்திரங்கள். வலது பக்கத்துல இருந்த கோத்திரமோ அவள் பெற்றெடுத்த அந்த 3 கோத்திரங்கள். யோசித்து பாருங்க, தேவனுக்கு முன்பாகவும் தேவனுடைய வலது பக்கத்திலும் இருந்து தேவனுக்காய் வாழ்ந்த சர்வ பிள்ளைகளாய் தேவன் இவ்வளவாய் அழகாய் பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த கோத்திரங்கள் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்றால், தள்ளப்பட்ட ஒருவளுடைய திருமணமே ஆகாம வலுக்கட்டாயமா தள்ளப்பட்ட ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தை கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க. அவளை எந்த அளவுக்கு அந்த வேதனை நீங்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார் பார்க்கும் பொழுது நம் தேவனை நாம் அறிந்து கொள்ளணும். எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த மாலையிலே அவர் இப்படிப்பட்டவர்களை சந்திக்கிறார் என்பதை தான் நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. உபாகமம் 27, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல 2 மலைகளை குறித்து சொல்லுகிறது. அதுல கெர்சிம் மலை, சேபால் மலை. இந்த கெர்சிம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய 6 கோத்திரங்கள் அங்க நிற்க வைக்கப்படுகிறது. அந்த 6 கோத்திரத்துல இந்த லேயால் பெற்றெடுத்த 4 கோத்திரம் நிற்கிறது என்பது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்க மத்தியிலே சொல்லி நான் முடிக்கிறேன். உலகம் நம்மை வெறுக்கலாம், உலகம் நம்மை சபிக்கலாம். ஆனா லேயாளை பார்க்கும் பொழுது அவளுக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருந்ததோ எல்லாவற்றையும் கர்த்தர் பாசிட்டிவா மாத்துறார். லேயாளுக்கு அவர்கள் எல்லா சந்தோஷத்தையும் அவர்களால கொடுக்க முடியல. ஆனா தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவளை சுற்றி உறவுகள் இருந்தது, சகோதரிகள் இருந்தா, தகப்பன் இருக்கிறான், அவளுக்கு தாய் இருந்திருக்கலாம், உறவுகள் இருந்திருக்கலாம். ஆனா ஒதுக்கப்பட்ட இந்த லேயாள் உறவுகளை நம்பி வாழல, கர்த்தரை நம்பி வாழ்ந்திருக்கிறாள். இன்று நமக்கு உறவுகள் இருக்கலாம். இந்த உறவுகளோடு கர்த்தர் எதற்காக நமக்கு உறவுகள் கொடுக்கிறார்? சேர்ந்து வாழும்படிதான் கொடுத்திருக்கிறார், சார்ந்து வாழ்வதற்கு அல்ல. நாம் இந்த மாலையில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். சேர்ந்து வாழதான் நமக்கு உறவுகளை கொடுத்திருக்கிறார். ஆனா என் நம்பிக்கை, என் நங்கூரம், அசைக்கப்படாத கண்மலை என் ஆண்டவர் மாத்திரமேனு கர்த்தரை மட்டும் நம்ம பிடித்து கொண்டு வாழ்வோம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. லேயாள் எந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டாங்க. அந்த ஆபிரகாம் எப்ரோன் அந்த இடத்துல இந்த மக்பேலா தொகைய சுதந்திரமா வாங்குறாரு இல்லைங்களா? அங்க அவர்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுறாங்க. அதுல ரொம்ப அழகா அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு மெய்சிலித்து. ஆதியாகமம் 49, 30, 31 ஆபிரகாம் அடக்கம் பண்றாரு, சாராள் அடக்கம் பண்றாங்க, அவளுடைய மனைவி. ஈசாக்க அடக்கம் பண்றாங்க, அதுக்கு இடத்துல ரெபேக்கால அடக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த யாக்கோபுடைய மனைவி என்ற அங்கீகாரமே கொடுக்காத அந்த லேயாளை அந்த முற்பிதாக்களினுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான காரியமா இருக்கு. இந்த யாக்கோபு நேசித்து ராகேல திருமணம் பண்றான். அவள் எருசலேமுக்கு போகும் வழியிலதான் அவளை அடக்கம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த தேவன் இந்த லேயாளுக்கு செய்திருக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நாம நிறைய காரியங்கள் இருக்கிறது, நானே நம்ப முடியாத காரியமா இருந்தது. இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இன்னைக்கு இவங்களை தெரியும், நமக்கு அவங்கள பத்தி தெரியும், அவங்கள பத்தி தெரியும் வாசித்தோம். இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு மூலபத்திரத்தை எடுத்து பார்க்கும் போது போய் பார்த்தா மூலபத்திரத்துல பார்த்தாதான் தெரியுது இவங்கெல்லாம் லேயாளுடைய கர்ப்பத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயோ, இந்த லேயாளை பார்க்கும் பொழுது என் தேவனை நான் பார்க்கிறேன். நம்ம சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பதை நம்மாலும் பார்க்க முடியும். லேயாளை தேவன் ஆசீர்வதித்து பெருக்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பார்னா லேயாள பேசவே முடியல பாருங்க. அவன் சந்ததி பேசுது. அவள் பெற்றெடுத்த சந்ததி சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறது. அந்த சந்ததியிலேயே நேசு ராஜா பிறக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஸ்லாக்கியம், எவ்வளோ ஒரு பெரிய நல்ல காரியத்தை தேவன் இந்த லேயாளுக்கு செய்திருக்கிறார். இததான் 1 சாமுவேல் 2:8 சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். விசேஷம் அந்த மாலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் நிற்கதில்லை, என் தேவன் விடமாட்டார். தள்ளப்பட்டிருக்கலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை இப்படியே ஓடிடும் போல் இருக்கே அப்படின்னு நம்ம சந்ததியை குறித்து யோசிச்சிருக்கலாம். ஆனா நாம பார்க்க முடியாத அந்த சந்தோஷத்தை, நாம பார்க்காத அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பார்த்து நம் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் நம் கண் முன்பாக நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து வாழ வைப்பார். ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார். இவர் சந்ததிகளின் தேவனா இருக்கிறார். லேயாள் எப்படி, அவருடைய சந்ததி எப்படி? இயேசுதாங்க அவருடைய சந்ததி. தேவன் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியா லேயாளை தெரிந்திருக்கிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஏனென்றால் நம் தேவன் ஆச்சரியத்தின் தேவனா இருக்கிறார். இந்த ஆச்சரியத்தின் தேவனை நாம் ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். இந்த மாலையிலும் இந்த ஆச்சரியமான தேவனை இந்த லேயாள் எப்படி கண்டுகொண்டார்? இந்த லேயாள தேவன் கண்டுபிடித்தாரே. ஆண்டவரே, இந்த மாலையில எங்களையும் கண்டுகொள்ளும் ஐயா. நீர் எங்களை கண்டுகொண்டிருக்கிறீர் என்பதை எங்களை உணரச் செய்யுங்க ஐயா. அல்லேலூயா. அவளுக்கு எங்கேயுமே இடம் இல்ல, லேயாளுக்கு மனவரையில இடம் இல்ல, திருமணம் பண்ணிக்கொள்ள ஆள் வரல. கர்த்தர் என்ன காரியத்தை செய்தார் பார்த்தீங்களா? எவ்வளவு நல்லதே. அல்லேலூயா. செபிப்போமா. இந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொண்டதற்காக, இந்த தேவனை நம் தெய்வமாக கொண்டதற்காக செபித்து நன்றி செலுத்துவோமா. கர்த்தாவையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையிலே ஆண்டவர் இந்த தேவனை குறித்து நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும்படி, ஒருவேளை சோர்வுல, சூழ்நிலை பாரத்துல, வியாகுலத்தோடு இருதயங்கள் பேச முடியாத வார்த்தை சுமை சுமந்திருந்தாலும் என் தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா. இந்த லேயாளுடைய கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீர். இந்த லேயாளுடைய பேச முடியாத அந்த தருணங்களை என் தேவன் பார்த்திருக்கிறீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர் என்றால் அந்த தேவனை தான் நாங்க ஆராதிக்கிறோம். உமதான் ஆண்டவரை நாங்க ஆராதிக்கிறோம். நிச்சயமா எங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். லேயாளுடைய சந்ததியை பார்த்து வியந்து போகிறோம். அப்பா, என் தேவனே இந்த சந்ததியில வந்திருக்காருன்னா, என் தேவனீர் எங்களை கண்டுபிடித்திருக்கிறீர், எங்களை கண்டெடுத்திருக்கிறீர், எங்களை அழைச்சிருக்கிறீர், ஊழியம் செய்வடியா விசேஷமா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. என் தேவன் நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் 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 என்று சொல்லுகிறோம். உங்க கிருபைதான் மட்டுமாய் அவர்களை நடத்தி வந்ததுன்னா, அதே மாறாத கிருபைய என் தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி மாறாத கிருபை எங்க மேல வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த லேயாளை போல என் தேவன் எங்களையும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் எங்களை வாழ வைக்க நீர் நல்லவர் என்று ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்துறப்பா. நீர் இருக்கிறீர், உடைய வல்லமை வெளிப்படுகிறது என்பதை அறிவோடு நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அறிகிற அறிவுல இன்னும் எங்களை வளர்த்து விடுங்கப்பா. எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படட்டும், எங்க வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாகட்டும் ஆண்டவர். எங்க வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் வெளிச்சம் உண்டாகட்டும். அப்படி என் தேவன் நடத்துகிறதற்காக நன்றி. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்படியா தேவன் தயவு பாராட்டின இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன்.